என்ன பண்ணுறாங்க சொல்கிற இதே இதில் அண்ணனுக்கு அவர் முதல்ல காங்கிரஸில் தான் இருக்காரா தாவைக்க போயிட்டாரான்னு தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் சொன்ன முதல் ஒரு விஷயம் என்னன்னா, கவர்னரோட ஒரு நல்லுறவு பேணுறதன் மூலமாகத்தான் இது நல்லபடியாக நாங்கள் நடப்போம். இப்போ முன்னாடி கடந்த காலம் இருந்த ஆட்சியில் கவர்னருக்கும் ஆளுங்கட்சிக்கும் இருந்தது வந்து ஒரு நல்லுறவு. ஆனால் இப்போ இருக்கிறதுங்கிறது அரசியல் காரணம். ஒரு கவர்னரோட ஒரு மாநில அரசாங்கம் முரண்படுதுன்னா அதுக்கு காரணம் அரசியல் காரணமாக தான் இருக்குது. இப்போ as of now அது அவருக்கும் தெரியும், காரணம் தெரியும். கடந்த 5 ஆண்டுகளில் காங்கிரஸை அரவணைச்சதாலையும் திமுக சந்திச்ச இடர்பாடுகள் கவர்னர் மூலமான்றது ரொம்ப அதிகம். அப்போ நீங்கள் போன காலகட்டங்களில் கவர்னர் எதிர்த்துட்டு மாநிலத்தை பாலாக்கிட்டீங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு நல்லுறவு அவரோட வந்து பேண போகிறோம். பார்வை நல்லது தான், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், ஏற்கும்படியாக தான் இருக்குது. ஆனால் அந்த மாநிலம் வந்து மாநில சுயாட்சியை எடுத்து வைக்கிற முன்மாதிரியாக எடுத்து வைக்கிற ஒரு மாநிலத்திலேருந்து பேசுறதுங்கிறது தவறு. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் நல்லுறவு பேணுங்க, கவர்னர் மனம் கோணாமல் கட்டிப்பிடி வைத்தியெல்லாம் பண்ணுங்க, தப்பு இல்லை. நீங்கள் அவர் மனம் கோணாமல் இருக்கிறதுக்காக நாட்டு பண்ண 2 முறை பாட ஒழிங்க, தப்பு இல்லை, அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிங்க. ஆனால் இது மாநிலம் சார்ந்த உரிமை. இந்த மாநிலம் சார்ந்த உரிமையில் ஏற்கனவே குஜராத் வந்து பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் ஏற்றுக்கொண்ட பிறகு நாமளும் அதைத்தான் செய்வோம்னு உச்சநீதிமன்றத்திலேருந்து நம்ம ஆணையம் வாங்கியிருக்கோம். நமக்கு அப்போ வி ஆர் இன் சேஃப் கேம் தான். அப்போ நாங்கள் 3 பேருக்கு பதிலாக 5 பேரை நியமன உறுப்பினர்களாக வைப்போம். நியமன உறுப்பினர் 5 பேரை கொண்டு வருவோம். அதில் 2 பேருக்கு கவர்னர், ஒருத்தர் கவர்மெண்ட்டு, ஒரு சிண்டிகேட்டு, இன்னொருத்தர் யாருன்னு சொல்லலை. அமைச்சர் விஸ்வநாதன் அதை சொல்ல மறந்துட்டார். அதுக்கு காரணம் யூஜிசியாக தான் இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி யூஜிசி உறுப்பினரை கொண்டு வந்தால் புதிய கல்விக் கொள்கையும் ஆதரிக்கும்படியாக தான் அமையும் அந்த திட்டம். அதனால அது ஏற்கக்கூடாது அப்படின்றது தான் உண்மை. அதுதான் ஏன்னா அந்த புதிய விதிகள் கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தான் மாற்றம் செய்யப்படுது. அதுதான் கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தான் மாற்றம் செய்யப்படுது. இதை கடந்த 5 ஆண்டுகளில் ஆளுங்கட்சிகளுக்கு கூட இருந்துட்டு காங்கிரஸுக்கு நல்லா தெரியும் இது என்ன மாதிரியான பின்விளைவுகள் ஏற்படுத்தும். ஆனால் காங்கிரஸ் இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறதுனால ஒருவேளை பாஜகவோட புதிய கல்வி திட்டத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா எங்களுக்கு புரியல. அவங்க ஏற்றுக்கிட்டு தான் அதை பேசுறாங்களா? இப்போ 2018 புதிய கல்விக் கொள்கை திட்டம் கொண்டு வந்தது பாஜக தானே. நீங்கள் கொண்டு வந்த மாதிரி இவ்வளோ அதுக்கு போய் சர்டிஃபை பண்ணி அட்வொகேசி பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு புரியல. அது அந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு சரியில்லை. வழக்கு நடந்துட்டு இருக்கு. 3 பேருங்க 5 பேருங்கிறதுக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கு. வழக்கு ஒரு புறம் நடந்துட்டு கொண்டு இருக்கும்பொழுது நான் அவசரப்பட்டு நான் 5 பேர் நியமன உறுப்பினராக கொண்டு வர போகிறேன். அதில் ஒருத்தர் யாருன்னு சொல்ல மாட்டேன். 2வது, இப்போ நீங்கள் கல்விக்கும் பொதுப்பட்டியலில் இருந்து கல்விக்கும் மாநில உரிமைகளுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி கொண்டு போறீங்க. இருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ. அப்போ நீங்கள் நெறியாளர் சொன்ன மாதிரி தான் ஒரு யோகா மாஸ்டரை வந்து ஒரு பல்கலைக்கழகத்தோட ஒரு ஆணையராக போட முடியுமா? போட முடியாது. நீங்கள் என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்றத மறைச்சு செஞ்சுட்டு இருந்தீங்க இவ்வளவு நாளா. இன்னைக்கு அது வெளிப்படையாக வந்துரு. இன்னைக்கு பூனை குட்டி வெளியில் வந்துரு. நீங்கள் இது நாள் வரலையும் நான் மாநில உரிமை தான் பேச போறேன். நீங்கள் இன்னைக்கு அப்படி பேச முடியாது. இப்போ நீங்க எல்லாரையும் சமாதானப்படுத்துற ஒரு அரசாங்கம் எப்படி நடத்த முடியும்? மாநில உரிமைங்கிறது மாநில உரிமை தான். அதுக்கு நீங்க ஒருத்தர் மனசு கோணாம நான் நடந்துக்க போறேன் அப்படின்னா அது மாநில உரிமை விட்டு கொடுக்கறதா தான் அர்த்தம். நான் மனசு கோணாம தான் நடந்துக்க போறேன், மாநில உரிமை எல்லாம் காத்துல பறக்க விட்டுருவேன். எனக்கு எது தேவையோ நான் வந்து ஆளுநரோட பாருங்க, முன்னாடி இருந்த ஆளுநரோட அவங்க சண்டை போட்டு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு எடுத்தாங்க. நீங்க வந்து கிராஜுவேஷனே பண்ண முடியல, மாணவர்கள் ரொம்ப இடர்பாடுல இருந்தாங்க. இது ஏதோ கம்பு சுத்துற சண்டை இல்லைங்க. இது வெறும் சண்டை மட்டும் இல்லை, இது மாநில உரிமை. மீண்டும் சொல்றேன், இது வெறும் சண்டை மட்டும் கிடையாது. அப்ப நீங்க எதுக்குள்ள போய் நீங்க அழகா ஒளிஞ்சுக்கிறீங்கன்னா நாங்க சமாதானமா போறோம், எங்களுக்குள்ள ஒரு ஆழமான புரிதல் இருக்கு. நீங்க ஆழமான புரிதல்லாம் வச்சுக்கோங்க, மாநில உரிமை விட்டு கொடுக்காதீங்க. ஓகே, நீங்க ஆழமான புரிதலை முறைப்படி நீங்க எப்படி அதை நடத்தணுமோ அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் ஏற்கனவே நீங்க சொன்னதான், அதனால நான் அதை இங்க சொல்றது நீங்க ஏற்கனவே அது வேண்டாம் சார், அதை நிறைய பேசிட்டோம்னு சொன்னீங்க. அது விடுங்க, அது வேண்டாம் சார், சொல்லுங்க ப்ளீஸ். அப்புறம் இது வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கவர்மெண்ட், அது வந்து நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்போ டெத் சர்டிஃபிகேட்லாம் ஆன்லைனில் வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் தாவேக்கா தான். பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஆன்லைனில் தான் வருது. ஏங்க எவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அதாவது எது நடந்தாலும் அதுக்கு காரணம் தாவேக்கா தான். இந்த ப்ரிவிலேஜ் வந்து அவங்க தான். ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து பேசணும்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திரு ஹிதாயத்துல்லா போன்றவர்கள் பேசுவது தான் ரொம்ப இதாக இருக்கும் போல இருக்கும். ப்ரிவிலேஜில் சட்ட ஒழுங்கு மட்டும் கிடையாது, இது வந்து 50 நாளுக்குள்ள நடக்கிற விஷயமானு கேட்பாங்க. இந்த 50 நாளுக்குள்ள நடக்கிற விஷயமானு கேட்கிற இடத்துல சட்ட ஒழுங்கு வைக்க மாட்டாங்க. சட்ட ஒழுங்குன்னு பேசும்போது ஏங்க 50 நாள் தான் இருக்கு, இது போய் நீங்க இப்ப கேட்பீங்களா? சரி, 50 நாளுக்குள்ள இவ்வளவு விஷயத்தையும் நீங்க கேதர் பண்ணிட்டு இவ்வளவு இம்ப்ளிமெண்டேஷனையும் இவ்வளவு வேலை வாய்ப்பையும் எப்படி ஏற்படுத்துனீங்க? அந்த கேள்விக்கு பதில் இருக்கு. அப்ப அது போன கவர்மெண்டோட தொடர்ச்சின்னு சொல்ல முடியாது. அது வந்து நாங்க பண்ணது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து எங்களுக்கு காரணம் கிடையாது, நாங்க இப்பதான் வந்திருக்கோம். இந்த பிரிவிலேஜே பேசி இன்னைக்கு தாவேக்கா பேசுறதே இல்லை. இந்த பிரிவிலேஜை பத்தி கூட்டணி கட்சிகள் தான் பேசிட்டு.
விசிகா, காங்கிரஸ் அழகா பேசுறாங்க பிரிவிலேஜ் பத்தி. கேள்வி அது இல்லை, நீங்க யூஜிசி ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க அப்போ நாங்க 5 பேர் கேட்டோம், அடிஷனலா 2 கவர்மெண்ட்டை கொண்டு வரோம், அது இல்லை கேள்வி என்னன்னா, யூஜிசியை இம்பாக்ட் பண்ண போறீங்களா இல்ல புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை எடுத்துக்க போறீங்களா? அதனால இருக்க பாதிப்புகள் என்ன? தமிழ்நாட்டுக்கு மாநில சுயாட்சி அப்படின்ற உரிமைகள்லாம் இங்கிருந்து பறக்கும், காத்துல பறந்துருமா? எதுவுமே இல்லாம மீண்டும் வேந்தர் தான் முதலமைச்சராகவும் தொடர்வார். எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, இப்போ வேந்தர் நியமனத்தில் யூஜிசியினுடைய விதிகளை இந்த தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கையில் தேசிய கல்விக் கொள்கையினுடைய உயர்கல்வியில் கொண்டு வரப்பட்ட கொள்கையையும் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு ஏற்றுக்கொண்டதுதான் பொருளாகும். அவர்கள் இதை ஏத்துக்கிட்டாங்கன்னா அதையும் ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் நாங்க போராடுறோம், இது ஏன் இதை இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் அது பேசுபொருளா மாறுது அப்படின்னா, அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இது ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கான விளக்கம் இதனால விஸ்வநாதன் சொல்ல மாட்டாரு. விஸ்வநாதன் அது முழுசா படிச்சிருப்பாருன்னு தெரியல. அப்ப இதுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அரசாங்கம் அமைதியா இருக்கு. ஆனா கூட்டணி கட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, நாங்க சூப்பரா பாத்தீங்களா புதிய ஆளுநரையே நாங்க வந்து மண்டியிட வச்சிட்டோம், ஆளுநர் என்ன சொன்னாலும் கேட்கிறாரு. நீங்க ஆளுநர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஆளுநர் வந்து ஒரு ஈஸி வேல, ஈஸி கம்யூனிகேஷன்ல இருக்கு. சொல்லாததையும் கேட்கறாங்க போல, சொல்லாததையும் கேட்கறாங்க. இதுக்கு கடந்த கால ஆட்சியில உச்சநீதிமன்றத்துல இருந்து நமக்கு வந்து சென்டென்ஸ் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? முதல்வரே தொடர்வார் வேந்தரா. அப்போ உங்களுக்கு ஒரு சிக்கலுமே கிடையாது, அதுல நீங்க எந்த இம்ப்ளிமெண்டேஷனும் இல்லை. அந்த 3 பேர் நியமன உறுப்பினராக இருக்கும்போது என்ன குறை கண்டீங்க? இப்ப 5 பேரா மாத்தி நான் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை உள்ள கொண்டு வரேன், யூஜிசி உள்ள கொண்டு போறேன், ரெப்ரசன்டேட்டிவ் உள்ள கொண்டு போறேன்னு சொல்றதுல என்ன சிக்கல் இருக்கு? இதுல என்ன புதுசா நீங்க பட்ஜெட்ல அண்ணா சொன்ன மாதிரி பட்ஜெட்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை, அதே பட்ஜெட் தான். அப்ப உங்களுக்கு பாடத்திட்டங்கள்ல நீங்க சொல்றதை மட்டும் சேர்த்துக்கும். அழிவுகள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு தவிர ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகள் எதுவும் இதனால பலன் இல்லை. ஓகே.